இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருக்கு நாம் கடனாளிகள் என்ற தலைப்பிலே சில வேத வசனங்களை தியானித்து நாம் கற்றுக்கொள்வோம். கடன் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறோம். ஆனால் சில நேரங்களில் நமது தேவை நமது வருமானத்தை விட அதிகமாக அல்லது நமது சேமிப்பை விட அதிகமாக இருக்கும்போது அதை அடைவதற்காக கடன் வாங்குகிறோம். அப்படி கடன் வாங்குபவர்களில் சிலர் கடன் வாங்கும்போது அதை திருப்பி நம்மால் செலுத்த முடியுமா என அதை யோசித்து அதை கணக்கிட்டு கடனை பெறுகின்றனர். அவர்கள் தங்கள் கடனை குறித்த நேரத்தில் திருப்பி செலுத்தி விடுகிறார்கள். இதனால் அவர்களுக்கு தேவைப்பட்டதையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள், அதனை அனுபவிக்கிறார்கள். இன்னும் சிலர் தங்கள் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு கடன் வாங்கி அதை தங்களால் திருப்பி செலுத்த முடியாமல் இருக்கிறார்கள். பல குறுக்கு வழிகளில் அந்த கடனை பெறுகிறார்கள். அவர்கள் அதை திருப்பி செலுத்த முடியாத போது அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தவர்கள் அவர்கள் சொத்துக்களை ஜப்தி செய்து விடுகிறார்கள். மேலும் அவமானமும் வேதனையும் கூடுதலாக அவர்கள் அடைகிறார்கள். உலக பிரகாரமாக நாம் ஒரு கடனை பெறும்போது அதை திருப்பி செலுத்த முடியுமா முடியாதா என யோசிக்கிறோம். சங்கீதம் 37:21 பார்க்கிறோம், துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான் என பார்க்கிறோம். இதே போலத்தான் நாம் கர்த்தரிடம் கடன் பெற்றிருக்கிறோம். நாம் கடனாளிகள். கர்த்தர் நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அதை நாம் செய்ய நாம் கடனாளிகள். எந்தெந்த ஆவிக்குரிய கடன்கள் நாம் அவருக்கும் திருப்பி செலுத்த வேண்டும் என்பதை பற்றி சில வசனங்களின் மூலம் சற்று தியானிப்போம். முதலாவது, நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ரோமர் 1:14-15 பார்க்கிறோம், கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என பவுல் குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 9:16 பார்க்கிறோம், சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை என பார்க்கிறோம். கிறிஸ்தவராக பிறந்த ஒவ்வொருவரும் உள்ள முதல் தலையாய கடமை அல்லது கடன் என்ன என்று பார்த்தால் சுவிசேஷத்தை அறிவிப்பது. நாம் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து அவரை நமது வாழ்வில் அவரது அன்பை ருசி பார்க்கிறோமோ அதுபோலவே மற்ற ஜனங்கள் இயேசுவை அறியாதவர்களிடம் அவருடைய அன்பை உணர செய்வதற்கு நாம் இயேசுவை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் என வேதம் கூறுகிறது. 2 தீமோத்தேயு 4:2 பார்க்கிறோம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என வேதம் கூறுகிறது. எனவே திருவசனத்தை நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணி ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வெறும் கையனாக உம்மை கண்டுகொள்ளலாகுமோ என நாம் பாடல்களில் படிக்கிறோம். அந்த பாடலின் அர்த்தத்தை நாம் உணர்ந்தவர்களாக சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். இரண்டாவதாக, பிறரை நேசிக்க உதவி செய்ய நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ரோமர் 15:26 வசனங்களில், மக்கதோனியாவிலும் அகையாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். மேலும் 27 கடைசியில், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே என பார்க்கிறோம். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு ஆத்துமாக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களிலே தரித்திரரும் இருக்கிறார்கள் என பார்க்கிறோம். தங்களின் வாழ்வாதாரத்திற்காக மிகவும் போராடுகிறவர்களை தரித்திரர்கள் என நாம் அழைக்கிறோம்.
நாம் நம்முடைய பொருட்களால் அவர்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும் என வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த உதவிகளை நாம் அவர்களுக்கு செய்ய நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். ரோமர் 13:8 பார்க்கிறோம், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் என வேதம் கூறுகிறது. அவர்களுக்கு உதவி செய்து விடுவது மட்டுமல்லாமல், இயேசு கிறிஸ்து எப்படி தம்முடைய அன்பினால் நம்மை சேர்த்து கொண்டாரோ அதே போலவே நாமும் நம்முடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்பட செய்து அவர்களுக்கு அன்பு செலுத்த நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். மூன்றாவதாக, தேவனை ஸ்தோத்தரிக்க நாம் கடனாளிகள். 2 தெசலோனிக்கேயர் 1:3 பார்க்கிறோம், சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என வாசிக்கிறோம். நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டவர்கள். அவர் நமது வாழ்வில் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து அவருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பிலிப்பியர் 1:5 பார்க்கும்போது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என வேதத்தில் வாசிக்கிறோம். நம் வாழ்வில் கர்த்தர் செய்த நன்மைக்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் நம்முடைய கடனை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது நம்மில் விழுந்த கடன். பரலோகத்தில் நாம் எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க போகிறோம். எனவே நாம் வாழும் நாட்களிலும் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். நாமும் கர்த்தருக்கு எந்த விஷயத்தில் கடனாளிகளாய் இருந்தோமோ அதை அவருக்கு செலுத்துவோம். உபாகமம் 28:12 கூறப்பட்ட ஆசீர்வாதமாய வசனமான, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்கிற இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த கடன்களை, நாம் கடனாளிகளாய் இருப்பவைகளை கர்த்தருக்கு திரும்ப செலுத்தும்போது நாம் கடன் வாங்காமல் நாம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை மகிமைப்படுத்தி நம்மை உயர்த்துவார். ஜெபம். கர்த்தாவே, எங்கள் மேல் விழுந்த கடன்களை நாங்கள் உம்மிடத்திலே திருப்பி செலுத்தும்படியாக ஆத்தும ஆதாயம் செய்து மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்தி மற்றவர்களை சிநேகித்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பாத்திரமாக எங்களை தகுதிப்படுத்தும். ஆமென்.